பால் ஆடைய கிணத்துல எடுத்துட்டுங்க, மீதி பால் இருக்கும் இல்லையா, அந்த பால் வாங்கின சட்டியிலே அப்படியே வச்சுச்சு, அதான் சைடில் அப்படியே இருக்க பாருங்கள். அதிலே பால் காஃபி எல்லாமே குடிச்சுக்கிறதுக்கு காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியை வச்சுட்டு அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. ஏன்னா நம்ம வெறுமிசிலியில் தக்காளி உப்புமா செய்ய போகிறோம். இந்த தக்காளி உப்புமா செய்யும்போது தாளிப்பு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டாலும் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, அது கொஞ்சம் ஒரு பட்டை கிராம்பு போட்டால் போதும், ஏலக்காய் கூட வேண்டியது. இதை போட்டு தாளித்து விட்டோம்னா நல்லா கொஞ்சம் அந்த பிரியாணி வாசத்தில் இருக்குங்க. அப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டுக்கோங்க. அதோட பட்டை கிராம்பு போட்டு தாளித்து விட்டுட்டு நல்லா வதங்கினதும் இந்த 1 பங்குக்கு 3 பங்குங்க தண்ணி, நம்ம எந்த டம்ளரில் இருக்கணும் 3 பங்கு தண்ணி போட்டு நல்லா கொதிச்சதும் இந்த வெறுப்பசி, அது வறுத்தது தான், ரோஸ்ட்டு தான், அதை போட்டு உங்களுக்கு தண்ணி வந்து நான் 1 பங்குக்கு 3 அல்லது 3 கூட வைக்கலாம். நல்லா குலைவாக வேணும்னா. நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதால 3 ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி திரும்ப ஊற்றுனேன். இந்த 2 பேருக்கு இதை செஞ்சாச்சுங்க. நம்ம இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைகளுக்கு அப்படின்னா அப்படியே அழகாக நீங்கள் ஒரு பவுலில் வச்சு அதை அப்படியே கொடுக்கலாம். அல்லது இந்த கவுத்தி விட்டு இப்படி அழகாக ஒரு டெக்கரேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த தக்காளி உப்புமாவுக்கு வந்து சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ஜீனி கூட வச்சு சாப்பிட்லாம். அம்மா வந்து எங்கள் வீட்டில் என்னோடய அம்மா வந்து ஜீனி வச்சு சாப்பிட்றாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஹேபிட்டில் எனக்குமே கொஞ்சோண்டு ஜீனி வச்சு சாப்பிடுவேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.